இல்லைங்களா? அபிமலைக்கு முன்னாடி வேஷம் மாறிடும் போது அபிமலைக்குனாக்க என்ன? அது ஒரு பட்டப்பெயர். பார்வோன் அப்படின்னாக்க எதுக்கு பட்டப்பெயர்? எகிப்திய ராஜாக்களுக்கு பட்டப்பெயர் வந்து பார்வோன்கள். ஒரு ராஜாவுக்கு அப்புறம் ஒரு ராஜா வந்தாங்கனாக்க அவங்க பேர் வேறையா இருக்கலாம், ஆனால் அதுக்கு பட்டப்பெயர் வந்து பார்வோன். ரோமர்களுக்கு சீசர்கள், அவங்க பேர் வேறையா இருக்கும், சீசர் சீசர். பெலிஸ்தியர்களுக்கு அதுதான் அந்த அபிமலை. சரிங்களா? பெலிஸ்திய ராஜாக்களுக்கு ஒவ்வொரு ராஜாவுமா வரும்போது அவங்களுக்கு பேர் வந்து அபிமலைக்கு, அபிமலைக்கு, ஒன்னாம் அபிமலைக்கு, ரெண்டாம் அபிமலைக்கு அப்படி வருவாங்க. அப்படி இங்கே இந்த சங்கீதத்தில் இருக்கிறப்போ ஒரு ராஜா அங்கே இருந்தான். அந்த ராஜாவுக்கு பேரு நீங்க கத்துக்கணும்னா ஆகீஸ் அப்படிங்கிறது அந்த ராஜா பேரு. இந்த சங்கீதத்தோட பின்னணி 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 22வது அதிகாரம் முழுக்க இந்த சங்கீதத்தோட பின்னணி இருக்கிறது. இந்த சங்கீதத்துக்கு நம்ம ஒரு தலைப்பு வச்சு அது மூலயமா நம்ம தியானிக்கணும் அப்படின்னா, குகையிலிருந்து விடுதலையின் பாட்டும் பிரசங்கமும். விடுதலையின் பாட்டும் பிரசங்கம். தாவீது வந்து ஒரு இலக்கியமா இந்த சங்கீதத்தை பாடுறாரு. அதே நேரத்தில் அவருடைய பிரசங்கம் என்னவா இருக்கிறது? ஏன்னா அனுபவப்பட்டார். அபிமலைக்கு முன்னாடி வேஷம் மாறி போற சூழ்நிலை அவருக்கு வந்துருச்சு. ஒரு ராஜா முன்னாடி ஒரு ராஜா வந்து தலை குனிஞ்சு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்துருச்சு. அதுலேருந்து விடுதலையாகி வெளியே போனதுக்கு அப்புறமும் அந்த விடுவித்தவர் என்னை ஆண்டவர் அப்படின்றதுக்காக அவருக்கு பாட்டு பாடுறாரு. நமக்குலாம் அப்படி ஒரு பாட்டு வருமா? ஒரு இலக்கியமாக பாடியிருக்காரு. இந்த சங்கீதம் 22 வசனம் இருக்குது பார்த்தீங்களா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஒரு 8 சங்கீதம் அந்த மாதிரி அக்ராஸ்டிக் சங்கீதம்னு சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி இது ஒரு அக்ராஸ்டிக் சங்கீதம். அக்ராஸ்டிக்னா என்ன சார்? இல்லை, அக்ராஸ்டிக் சங்கீதம்னா என்ன? எல்லாருக்கும் மறந்துடுச்சு. நான் ஏற்கனவே ஒரு சங்கீதம் பார்த்துருக்குறோம். எபிரேய உயிரெழுத்துக்களை ஒவ்வொரு வசனத்துக்கும் முன்னாடியும் வச்சு 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 பாடுற ஒரு பாட்டு. 22 எபிரேய உயிரெழுத்துக்கள் இருக்கா? இந்த 22 வசனத்துக்கும் அந்த 22 உயிரெழுத்தோட அந்த ஒவ்வொரு உயிரெழுத்து இருக்கும். உதாரணமாக நமக்கு ஈஸியாக நம்ம சொன்னால் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தர பாட்டு ஒன்று இருக்குது. அப்படி அக்ராஸ்டிக் பாட்டு. அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூரம் போட்டு ஆகாய்க்கு உயிரெழுத்து வருதா? இது மாதிரி எபிரேய உயிரெழுத்துக்களை பயன்படுத்தி இந்த 22 சங்கீதத்தை அவர் வந்து எழுதியிருக்கிறார். நமக்கு எபிரேயம் தெரிஞ்சா அந்த சுவையோடு இந்த சங்கீதத்தை நம்ம படிக்கலாம், ரொம்ப சுவையோடு படிக்கலாம். அப்படி இல்லாமல் நமக்கு தமிழில் மொழிபெயர்த்து இதில் இருக்கிற 2-3 வசனங்களை நம்ம அடிக்கடி சிங்கக்குட்டிகள் பற்றியாக கிடந்தாலும் அந்த வசனம்லாம் அடிக்கடி இந்த சங்கீதத்திலேருந்து நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம். அப்படி ஒரு சுவையான சங்கீதம், அது இலக்கிய சுவை. அது போக தாவீது வந்து ஒரு சாட்சியாக தன்னோட வந்த மக்களுக்கு ஒரு சாட்சியாக ஆண்டவரை பற்றி சொல்லி, எப்படி பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லப்பா, நம்மளை காப்பாற்றுறவர் அவரு தான், அவருக்கு நீங்கள் செவி கொடுக்கணும் அப்படிங்கிறது இதில் வந்து ஒரு பிரசங்கம். அது என்ன பிரசங்கம், என்ன பாட்டுன்னு பார்த்துட்டோம். ஒரு இலக்கிய சுவையோடு இருக்கிற பாட்டு. என்ன பிரசங்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பின்னணியாக இந்த சங்கீதம் சொல்கிறது வந்து 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம். அதில் காத் அப்படிங்கிற ஒரு ஊர், பெலிஸ்தியர்களுடைய தேசம். அந்த காத் அப்படிங்கிற தேசத்தில் அந்த ஆகீஸ் அப்படிங்கிற அந்த மன்னன் இருக்கிறான். அவனுக்கு முன்னாடி இவர் வந்து சவுலுக்கு தப்பி ஓடும்போது அந்த தேசத்துக்குள்ளார போகிற சூழ்நிலை வருது. அப்போ அந்த ராஜாவுக்கு முன்னாடி இவனை கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது சும்மா இருப்பானுங்களா? அங்கே அந்த காத்து ராஜாவுக்கு கூட இருக்கிறவங்க அந்த தேசத்துக்காரங்களாம் சொல்லி கொடுக்குறானுங்க, இவன் இஸ்ரவேல் தேசத்துக்காரன் இல்லையா, இவன் சவுல் வந்து 1000ங்களை கொன்றான், 16,000 கொன்றவன் என்று பெண்களால் பாடப்பட்டவன் அல்லவா, இவன் அவன் தானே அப்படின்னு ராஜாவுக்கு முன்னாடி பேசிக்கிறாங்க. அப்போ தான் தாவீது என்ன பிளான் பண்ணுறாரு, எப்பயாவது பைத்தியக்காரன் மாதிரி நடிச்சு இந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சு எஸ்கேப் ஆகிடணும். அப்போ வந்து வாயில் நுர அடித்து அவருக்கு
பைத்தியம் வந்த மாதிரி கண்டதெல்லாம் உலக தாடியில் இதெல்லாம் நுரையெல்லாம் வழியை விட்டு ஒரு மாதிரி வேஷம் மாறி இதெல்லாம் வந்து அப்படி காண்பித்து கொள்கிறார். நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு. அப்போ ராஜா என்ன பண்ணிடுறான், ஒரு பைத்தியத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கலப்பா, அவனை அனுப்பிச்சு ஒன்று பார்க்கிறார். அப்போ அந்த இடத்துல இருந்து தாவீது ராஜா எஸ்கேப் ஆகி போயிடுறார். ராஜாவிற்கு பயந்து பைத்தியம் போல நடித்தார். ராஜா அவரை விடுவித்தார். உடனே தாவீது அதெல்லாம் என்ற கெபிக்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட அவருடைய உறவுகள் அனைவரும் தாவீதோடு வந்து சேர்ந்து கொண்டார்கள். சுமார் 400 பேர். அவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு போயிட்டார், பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போறார். அவர் கூட போனவங்களாம் நரம்புண்டவர்களும் நோர்முண்டவர்களும் முதுக்கப்பட்டவர்களும் அந்த மாதிரியான ஒரு 400 பேர் அவர் கூட போனாங்க அந்த கெபிக்கு அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுக்கு தன்னை விடுதலை ஆக்கிய தேவனுக்கு துதியும் அவருக்கு சாட்சியுமாக நாம் என்றும் வாழ வேண்டும் அப்படின்னு தாவீது செய்த போதனையிலே இந்த 34வது சங்கீதம். அந்த அதுலாம் அப்படிங்கிற குகையில அவரு கூட இந்த 400 பேர் போய் கொட்டிக்கிறாங்க, சேர்ந்துக்கிறாங்க. அவங்களுக்கு உட்கார வச்சு இப்படிப்பட்ட ஒரு விடுதலையை கொடுத்தது நமக்கு ஆண்டவர் தான், அவர் இல்லாட்டி நம்ம வந்து உயிரோடு இருந்திருக்க முடியாது அப்படின்னு இந்த பாட்டை பாடி அவங்களுக்கு ஒரு சாட்சியான ஒரு போதனைகளை கொடுக்கிறார். அதில் முதலாவது ஒரு பிரிவு தாவீது தேவனை துதிப்பதும் துதிக்க அழைப்பதும். அவர் மட்டும் துதிக்கல, அவர் வந்து மக்களை வந்து கூப்பிடுற வாங்க லைஃப். ஒரு இதில் படித்து நான் அந்த ஒரு விளக்க உரையில் லைஃப் ஓவர்ஃப்ளோவிங் வித் ப்ரைஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அவருடைய வாழ்க்கையில் துதி வந்து நிரம்பி வழிகிறதா இருந்துச்சான். இந்த துதிகள் ஆண்டவரை துதிக்கிற துதி வந்து நிரம்பி வழிகிறதா இருந்துச்சு. அது அந்த 1-2 வசனங்கள் சொல்லுது, என்னாலுமே ஆண்டவரை வந்து கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு. அந்த பாட்டு அருமையான பாட்டு இல்லையா? என்னாலுமே துதிப்பாய் அப்படி சங்கீதத்தை வச்சுதான் வந்து அவங்க அந்த பாட்டை வந்து பில்டு பண்ணி எழுதியிருக்கிறாங்க. என் நேரமும் என்னாலும் நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, என் ஆத்மா மேன்மையாக நிலைத்திருக்கும், என் தேவனை நான் என் நாவினால் என்றும் துதிப்பேன், எப்போதும் போற்றுவேன், எந்த நேரத்திலும் என் வாயில் தேவனை புகழ்ந்து கொண்டே இருப்பேன். தேவனை நம்பாதவர்களுக்கு கூட இது பரவசத்தை. இதுதான் அவருடைய போதனை. நம்ம துதிக்கிற துதி கீழே இருக்கிற கடையில் இருக்கிறவங்க தேவனை நம்பாதவர்களாக இருக்கலாம், புறஜாதிகள்னு அதில் போட்டிருக்கு. புறஜாதினா வேற ஒன்றும் இல்லை, கடவுளை அறிந்து கொண்டவர்கள், கடவுளை அறிந்து கொள்ளாதவர்கள். கடவுளை அறிந்து கொள்ளாதவர்களை நம்ம மற்ற புறஜாதிகள் அப்படின்னு சொல்கிறோம். அது வேற ஒரு ஜாதி கிடையாது, கடவுளை அறிந்தவர்கள் கிடையாது. நீங்கள் பண்ணுற துதி கடவுளை அறியாதவர்கள் கூட பரவசம் அடையணுமா? அப்போ நம்முடைய பாட்டும் நம்மளுடைய மியூசிக்கும் நம்மளோட சத்தமும் எப்படி இருக்கணும்னு பார்க்குறீங்க. இது வந்து நமக்கு தாவீது சொல்கிற போதனை. நீங்கள் துதிக்கிற துதி கடவுளை அறியாதவர்கள் பரவசமாக வந்து உட்காரணும். அப்போ இனி நம்மளுடைய துதி வந்து அப்படி கடவுளை அறியாதவர்களை பரவசப்படுத்தும் அளவுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தாவீது வந்து முதல் 2 வசனத்தில் நமக்கு சொல்லித்தரார். 3 முதல் 7 வரை இருக்கிற வசனங்கள் ஒரு விடுதலையின் சாட்சி, ஒரு நல்ல டெஸ்டிமனி, அவரோடது நல்ல ஒரு சாட்சி. தாவீது சபையை அழைத்து, நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு செவி சாய்த்தார், என்னுடைய சரீர ஆத்ம பயத்தை நீக்கி போட்டார், அவரை பார்த்து நான் பிரகாசம் அடைந்தேன், எல்லா இக்கட்டிலிருந்தும் என்னை மீட்டார், கர்த்தருக்கு பயந்து நடப்பவருக்கு அவருடைய தூதர்களை பாதுகாப்பாக வைப்பார். 2வது அவருடைய பிரசங்கம், கர்த்தருக்கு பயந்து நடப்பவர்களுக்கு அவருடைய தூதர்களை வந்து பாதுகாப்பாக வைப்பார். அவரை போக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களை பார்ப்பாரு, அவர் உங்களை பார்த்தாருன்னா நீங்க பிரகாசம் அடைவீங்க. நீங்க பிரகாசம் அடைஞ்சுன்னா உங்க ஒளிக்கு முன்னாடி எதுவும் பக்கத்துல வராது. அந்த தூதர்கள் வந்து உங்களை சுற்றி இருப்பாங்க. அவருக்கு பயந்து நடப்பவர்களுக்கு தேவன் வந்து பாதுகாப்பாக தூதர்களை வைக்கிறார். அதனால ஒரு விடுதலையின் சாட்சி அவர் என்ன சொல்றாரு, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க அவரை துதிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க, அவரை கூப்பிடுங்க, அவரை பாருங்க, அவரோடு உறவாடுங்க. அப்போ அவர் வந்து அவருடைய தூதர்களை உங்களுக்கு பாதுகாப்பாக வைப்பார் அப்படின்னு சொல்றாரு. 8 முதல் 10 வரை இருக்கிற வசனங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு சாட்சியை ருசிக்கிறதுக்கு அவங்க அழைக்கிறார். சும்மா அவங்களை அந்த 400 பேர் அவங்க கூட இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு சொல்லித்தர்றாரு.
எப்படி ஆண்டவரை இந்த அருமையான ஒரு பாட்டு இருக்குது, கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. யாருக்கெல்லாம் தெரியும் இந்த பாட்டு? அருமையான பாட்டு இந்த பாட்டு. கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சங்கீதத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்துட்டு அதை அப்படியே பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல என்ன சந்தோஷமான சாட்சி பாருங்க. தாவீது தனது ஆவிக்குரிய அனுபவத்தில் பக்திக்குரிய ஒரு புத்திமதியா அவர்களுக்கு அவர் சொன்ன காரியங்கள் 8 முதல் 10 வரை இருக்கிற வசனங்கள். கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு பயந்திருங்கள் ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவுபடாது. தாவீது சொல்ல அவங்களுக்கு மீண்டுமாக போதிக்கிற போதிப்பு என்ன அப்படின்னாக்க, கர்த்தரை ருசித்து பாருங்கள். கர்த்தரை ருசித்து பார்க்கறதுனாக்க எப்படிதான் ருசித்து பார்க்க முடியும்? அவருடைய வேதத்தை அதிகமாக வாசிக்கணும், அவருடைய பிரசங்கத்தை அதிகமாக கேட்கணும். நம்ம சபையில் போடுற வாரத்துக்கு எத்தனை பிரசங்கம் பாஸ்டர் நமக்கு போடுறாரு யூடியூப்ல? 2 3 அவங்க ஒருத்தருக்கு தான் 3 தெரியுது. நம்ம இந்த 3 வாரம் ஃபுல்லாக கேட்குறோமா? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க படிக்க படிக்க தான் அதனுடைய ருசி நமக்குள்ளார இறங்கும். அதனால அதில் தீவிரமாக இருக்க சொல்லி தாவீது தன்னோட இந்த சபைக்கு சொல்கிறார். அதனால இன்னைக்கு தாவீது நமக்கு அவருடைய சங்கீதத்தில் படிப்பினை என்னன்னா, அவருடைய வசனங்களை ருசித்து பார்க்க வேண்டும், அவரை ருசிக்க வேண்டும், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும், பாக்கியவான்களாக நாம் இருக்கலாம். கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும். அவருக்கு பயந்திருந்தால் நமக்கு ஒரு குறைவும் ஏற்படாது. ராஜாவுக்கு பயந்திருந்தாக்க இது ஒரு பெரிய பாடம். தாவீது உலக மக்களுக்கு பயப்படுவது போல தாவீது தப்பு பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டார்? ராஜாவுக்கு பயந்துட்டார். ஆனா பயந்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போய் என்ன பண்றாரு? ஒரு போதனை போதிக்கிறார். இனி மனுஷங்களுக்கு பயப்படாதீங்கப்பா, ஆண்டவருக்கு பயப்படுங்க. ஆண்டவருக்கு பயந்தா அவங்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். தாவீதின் நேரடியான போதனை. கடைசி வசனங்கள். யாருக்கு அழைப்பு? அந்த அழைப்பு என்ன? அந்த அழைப்பு எதற்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பிள்ளைகளே, தேவனை நம்பி இருக்கும் ஜனமே, பிள்ளைகளே அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. அப்படின்னா யாருன்னா, ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளே, ஆண்டவரை அறிந்த ஜனமே அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு அவர் போடுறாரு. அவங்களுக்கு என்ன சொல்றாரு? செவி கொடுங்கள். சும்மா கடமைக்கு வந்துட்டு போகாதீங்க. உங்களை கூப்பிட்டுட்டா, நீங்க அழைச்சிட்டா, நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாக்க சும்மா கடமைக்கு வராதிங்க. வந்த செவி கொடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அவருடைய அழைப்பு எதற்காக என்ன கூப்பிட்டுருக்காருன்றத கொஞ்சமா நினைச்சு பாருங்க. இன்னைக்கு என்ன வசனம் என்னோட பேசிச்சு, ஆண்டவர் என்ன பேசுறாருன்றத நினைச்சு பாருங்க. எதற்காக அந்த அழைப்பு? கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றி போதிப்பதற்காக. கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றி போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு வேதமே சொல்லுது. அறிவுக்கு ஊற்றே கர்த்தருக்கு பயப்படுதல் தான். அதுதான் இங்க தாவீது ராஜா அழகா சொல்லி தராரு. நீங்க எந்த வசனத்தை கத்துக்கிட்டாலும் அந்த வார்த்தைக்கு நீங்க பயப்பட்டு நடங்க, பயப்படுங்க. அதை நான் நிறைவேற்றுவதற்கு பயங்க அப்படின்னு சொல்றாரு. 2வது, நொறுங்குண்ட இதயம், உடைந்த உள்ளம். அவங்களுக்கு பக்கத்துல தான் ஆண்டவர் இருப்பார். அவர் வந்ததே நொறுங்குண்டவர்களுக்கும் நறுங்குண்டவர்களுக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் ஆதரவு கொடுக்க தான் இயேசு வந்தாருன்னு ஏசாயா முன்னாடியே சொல்லியிருக்குது. அவர் இங்கே வந்தவொடனே இதெல்லாம் செஞ்சார். லூக்கால சொல்லியிருக்கு. அதுதான் அவரோட ஊழியத்தோட அறிக்கை. அதை செஞ்சாரு. அதனால நீங்க பயப்படாதீங்க. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடும் அவருக்கு ஒரு குறைவு ஏற்படாது அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஒருவேளை அவர் அதெல்லாம் குகைக்கு பக்கத்துல சிங்கம் இருந்திருக்கலாம், இது பார்த்துருக்கலாம் இல்லைங்களா? அது வேற மாதிரி, இந்த சங்கீதம் வேற மாதிரி கொண்டு போயிடலாம். அதுல அவர் இருந்த குகைக்கு பக்கத்துல எல்லாம் இருந்திருக்கலாம். இவர் அதை நேரடியா பார்த்துருக்கலாம். அவைகள் ஒன்றும் பண்ணியிருக்கா. அதை பார்த்து தான் வார்த்தை அப்பதானே வரும். சிங்கக்குட்டிகள் கூட பட்டினி கிடக்கும், ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறைவு ஏற்படாது அப்படின்னு அந்த குகையில மறந்துக்கும் போது அவர் சொல்றாருன்னா எவ்வளவு அனுபவப்பட்டு சொல்றாரு பாருங்க. தீய வார்த்தைகளை பேசாதே, வஞ்சகமான வார்த்தைகளை பேசாதே, தீமையை விட்டு விலகி நன்மை செய், நல்ல வாழ்வை நாடு, அதிலே காத்திரு, கருத்தாயிரு அப்படின்னு அவருடைய போதனைகள். அடுத்தடுத்த வாசனங்கள். ஆண்டவரின் கண்கள் நீதிமானை நோக்குகிறது, அவர்கள் மன்றாட்டை அவர் கேட்கிறார்,
நேர்மையாளருக்கு நேரிடும் தீமைகள் பல, ஆனால் தேவன் அவர்களை பாதுகாக்கிறார், அவருடைய எலும்புகள் முறிவுபடாமல் பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்றார். நம்ம நேர்மையா இருந்தா நமக்கு கஷ்டங்கள் இருக்கு, ஆனால் கடைசியில எலும்பு முறிவுபடாமல் நம்மை பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி தாவீது நமக்கு சொல்லித்தரார். பக்கத்துல இருக்கிறவன் ஆண்டவரே அவனுக்கு தெரியாது, அட்டூழியம் பண்றான், அக்கிரமம் பண்றான், ஆனா 4 மாடி கட்டிட்டான், 4 வீடு வாடகை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். ஆனா அவனுடைய எலும்புகள் முறிக்கப்படும் அப்படிங்கிறது தாவீது சொல்றாரு. என்ன பிரயோஜனம்? அதாவது தாவீது இங்கே சொல்றாரு, அதை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, நீங்க நேர்மையா இருங்க, தீமைகள் செய்யாதீங்க, தீய வார்த்தைகளை பேசாதீங்க, தீமையை விட்டு விலகி மற்றவங்களுக்கு நன்மை செய்ய பழகுங்க அப்படின்னு தாவீது சொல்லி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலோட போதனை ரோமர் 8:1 பாருங்க, கிறிஸ்துவுக்குள் இருந்து மாம்சத்தின்படி சாகாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைங்கிறார். இயேசு கிறிஸ்துவும் அதே தான் அந்த சங்கீதத்தில் போதனையா சொல்றார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வரை இருக்கிற வசனங்கள், சரீரத்தை கொலை செய்து ஆத்துமாவை ஒன்றும் செய்ய முடியாதவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குறாரு. ஒருத்தர் கத்தி எடுத்துட்டு விட்டால் வெட்டில போய் நின்றுக்குங்க. இந்த சரீரத்தை வெட்டி இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னுடைய ஆத்துமாவை அவன் கெடுக்க முடியாதுல்ல. பட் ஆத்துமாவை கெடுக்கிறதுக்குன்னு ஒருத்தர் உள்ள இறங்கிட்டான் அப்படின்னாக்க கண்டிப்பா நீ அவனுக்கு பயந்து ஆண்டவர்கிட்ட நீ சொல்லணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னா எங்க வரணும்? ஆமா, வரணும், பேசணும். அப்படி உன்னுடைய ஆத்மாவுக்கு யாராவது தீங்கு செய்ய நேரிட்டால் அதை நீ உடனே தெரிவி, ஆண்டவருக்கு தெரிவி. பட் ஆனால் உன்னுடைய உடல் சம்பந்தமாக யாராவது உன்னை எதனா துன்புறுத்த நினைத்தா நீ விட்டு கொடு, ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு போதனையை தாவீது அதில் சொல்லிக் கொடுக்கிறார். எனவே இந்த சங்கீதத்தை படித்த நாம் ஆண்டவருக்கு பயப்படும் பயத்தை அறிந்து கொள்பவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக, எப்பொழுதும் அவரை துதிப்பவர்களாக இருந்து பழகுவோம். ஆமென்.